மரண தண்டனை விதிச்சனால இவனுக்கு ஏதோ மென்டல் இது ஏதோ நட்டு கலண்டுருச்சாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா டெய்லி வந்து பார்த்துட்டு அழுதுட்டு போகுது. ஆனால் அவன் ஜாலியாக தான் இருக்கிறான். அப்புறம் அந்த ராஜா அந்த சிறைச்சாலைக்கு வர்றாரு. வந்து பார்க்கும்போது இவன் அப்படியே கால் மேலே கால் போட்டு காலாட்டிட்டு ஜம்முன்னு படுத்துட்ருக்கிறான். ராஜாவுக்கு என்னடா நாளைக்கு மரண தண்டனை, இன்னைக்கு எல்லாரும் அழுது புலம்பிகிட்டு இருப்பாங்களே, இவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்குறாரு. நாளைக்கு உனக்கு மரண தண்டனை தெரியுமா அப்படிங்கிறாரு. தெரியும் அப்படிங்கிறாரு. அப்புறம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன். நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் இருக்குது. மரண தண்டனை பற்றி நான் ஒன்றும் கவலைப்படல அப்படின்னா. என்ன அப்படின்னா, நான் ஒரு வருஷமாக என்கிட்ட ஒரு குதிரை வச்சுருந்தேன். அதை பறக்கிறதுக்கு பழக்கிட்டு இருந்தேன். நல்லா பறக்க வச்சு பழக்கி உங்களுக்கு அதை பரிசாக கொடுக்கலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் மரண தண்டனை கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு வேறு பறக்கிற குதிரையை கொடுக்க முடியாமல் போயிருமேன்னு ஒரு வருத்தம் தானே வழியே, மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னானுங்களாம். இப்போ ராஜாவுக்கு ஒரு ஆசை.